கலசம் வைக்கிறதுக்கு எந்த விதமான பாத்திரங்கள் உகந்தது அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரம் வைக்கவே கூடாது. எவர் சில்வர் பாத்திரத்துல செம்பு இருந்ததுன்னா அதை வைக்காதீங்க. அதை தவிர்த்து பித்தளையோ அல்லது வெண்கலமோ வெள்ளியோ என்ன இருக்கோ அந்த செம்புல நீங்க என்ன பண்ணலாம், கலசத்தை நீங்க வைக்கலாம். இந்த கலசம் வைக்கிறது கூட 2 வகையாக இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கலசத்துல நீர் நிரப்பி அதற்கு மேல கலச தேங்காயை வச்சு அலங்காரம் பண்ணி வரலட்சுமி வர வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சரிசி ஃபுல்லா நிரப்பி அதுக்கப்புறம் கலச தேங்காயை வச்சு அதுல வரலட்சுமி வர வைப்பாங்க. இந்த மாதிரி 2 வகை இருக்கு. ஆனா கூடுமானவரை நிறைய பேர் செய்யறது என்னன்னா, பச்சரிசி தான் உள்ள நிறைப்பாங்க. அந்த கலச சொம்புக்குள்ள பச்சரிசி தான் நிறைப்பாங்க. முதல்ல அந்த கலச சொம்புல பச்சரிசியை நிரப்பி அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த கலச சொம்பு நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த கலச சொம்பு சுத்தியும் மஞ்சள்